ஓம் சாந்தி. அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவிற்காக வந்திருக்கக்கூடிய மற்றும் இந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகள் சகோதர சகோதரிகளுக்கும் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இப்போ தேவிகளுடைய தத்ரூப காட்சி பார்த்தோம். இந்த தத்ரூப காட்சியினுடைய ஆன்மீகமான விளக்கம் என்ன? ஏன் தேவிகளுக்கு நிறைய கை காமிச்சிருக்கு, ஆயுதங்களை காமிச்சிருக்கு? ஏன் தேவிகள் நம்மளை போல இருக்காங்க, அவங்கள நம்ம கோவில் கட்டி வணங்குறோம்? இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கண்ணதாசன் சொன்ன போல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அப்போ அந்த தெய்வீக நிலை நமக்குள்ளே இல்லை, அந்த பியூரிட்டி பவர் நம்மக்கிட்ட உள்ளே இருக்குது. ஆனால் அதை நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தெய்வீக தன்மைகள், தெய்வீகம் தன்மை அப்படின்னு சொன்னால் குணங்கள் அப்படின்னா மேலேந்து வரக்கூடியது இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடியது தான் தெய்வீக சக்தி. சாந்தி, சக்தி, அன்பு, ஆனந்தம், பொறுமை, இனிமை, தூய்மை, இந்த தெய்வீக சக்திகள் குணங்கள் நமக்குள்ளே இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் எப்போ நமக்குள்ளேருந்து வெளிப்படுதோ அப்போ அதே போல் தேவதாவாக நம்ம கூட மாற முடியும். ஏன்னா மனிதன் தான் தெய்வமாக இருக்காங்க. அப்போ மனிதன்கிட்ட தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, தெய்வீக குணங்கள் இருக்குது, சக்தி இருக்குது. அப்போ அந்த தெய்வீக குணங்கள் சக்திகளை கொண்டு வரும்போது இதே பாரதத்தில் 33 கோடி தெய்வ ஆத்மாக்கள் வாழ்ந்த உலகம் தானே இது. அந்த 33 கோடி தெய்வ ஆத்மாக்கள் எங்கே போனாங்க? இதே உலகத்தில் தான் இருக்காங்க. அந்த தெய்வீக குணங்கள் நம்மக்கிட்ட இருந்தப்போ நம்ம அப்படி இருந்தோம். எப்போ அது இல்லாமல் ஆச்சோ நம்ம நிலை இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும், இன்றைக்கி குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் என்ன இருக்குது? கோவம். கோவம் இல்லாமல் யாராவது இருக்கமா? இல்லாத யாராவது இருந்தால் கை தூக்குங்க, கிஃப்ட் கொடுக்கலாம். எல்லாருக்கும் என்ன இருக்குது? கோவம். கோவம் வந்தால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அல்சர், கேன்சர், நரம்பு தளர்ச்சி, பிபி, சுகர், எல்லா வியாதி வரத்துக்கும் காரணமே இந்த கோவம் தான். ஸ்ட்ரெஸ். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தீய குணமானது எப்படி சூரியனை, சந்திரனை, மேகம் மறைக்குதோ அதே போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத தீய குணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை, குணத்தை மறைச்சிட்ருக்கு. எப்போ அந்த தீய குணங்களை நமக்குள்ளேருந்து விடுறோமோ அப்போ அந்த தெய்வீக நட்பண்புகளை, பியூரிட்டி பவர் நமக்குள்ளேருந்து எமர்ஜாம். அப்போ அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகமே மாறிடும். வீடு மாறிடும், ஊர் மாறிடும், உலகம் மாறிடும். தனி மனிதன் ஒருவனுடைய மாற்றம் தான் உலக மாற்றம். செல்ஃப் சேஞ்ச், வேர்ல்டு சேஞ்ச். எப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மாறிட்டோமோ அப்போ முழு உலகமும் மாறுறதுக்கு உண்டான ஒரு சக்தி ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்குது. அதனால் நம்ம இதுமாரி வருஷம் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ணுறோம், பார்க்குறோம். அப்போ நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வெறும் நம்ம பார்த்துட்டு மட்டும் போகக்கூடாது, பார்த்துட்டு நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கூட உறுதியாக எடுத்துக்கணும். அந்த உறுதிமொழியை உறுதியாக எடுத்துட்டா தான் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும். எல்லாருக்கும் தெரியும் கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் விருப்பம்தான். ஆனால் அது ஏன் ப்ராக்டிக்கலில் கொண்டு வர முடியாமல் இருக்குது? அதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ், குறைகள், அந்த குறைகளை நீக்கிறதுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். நம்ம மற்றவங்களுடைய குறைகளை, வீக்னஸை பார்க்க சொன்னால் நல்லா பார்ப்போம், பகுத்தறிஞ்சு சொல்லுவோம். நீ இப்படிலாம் பண்ணுற, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. ஆனால் நான் எப்படி இருக்கணும்னு யாராவது நினைக்கிறோமா அப்படின்னா நினைக்கிறதே கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம சொன்னாலும் மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்களே கேட்க மாட்டேங்குது இல்லை. அப்போ எப்படி கேட்பாங்க? ஏன்னா நான் சொல்கிறத என்னுடைய ஐம்புலன்களே கேட்கல,
மனம் புத்தி சம்ஸ்காரம் நமக்குள்ள கண்ட்ரோலில் இல்லை. அப்போ நான் சொன்னேன்னா மற்றவங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எப்போ நம்முடைய ஐம்புலன்கள் ப்ளஸ் சூட்சமமான பவர், மனம் புத்தி சம்ஸ்காரம் இதெல்லாம் நமக்குள்ளே மாற்ற கொண்டு வர முடியுமோ அப்போ நம்ம சொன்னால் மற்றவங்க கூட கேட்பாங்க. அந்த ஒரு சக்தி, வில் பவர் எதுக்குள்ளே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? வெளியில் வந்து தேடிட்டு இருக்கோம். அப்போ சிவன் கிட்டேருந்து அந்த சக்தியை நமக்குள்ளேருந்து எடுக்கும்போது அதான் சிவசக்தி. அதனால தான் இப்போ பார்க்குறோம், இவங்கெல்லாம் யார்? சிவன் கிட்டேருந்து அந்த சக்தியை எடுத்து அவங்க அந்த நிலை அடைஞ்சதுனால தான் சிவசக்தின்னு சொல்கிறாங்க. அந்த சிவசக்தி அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? விரதம் இருக்காங்க. அந்த 9 நாள் நவராத்திரி எப்போ என்ன பண்ணுவாங்க? சக்திகளுடைய விரதம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீட்டை பியூராக தூய்மையாக்குவாங்க. அதுக்கப்புறமா விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுத்தமான சாப்பாடு சாப்பிடுவாங்க. வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. வெளியில் எங்கேயும் போய் குடிக்கிறது, இந்த வேஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அடுத்தது அவங்க உறுதிமொழி எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இந்த நாள் வரைக்கும் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழியை உறுதியாக எடுப்பாங்க. அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அதுக்காக. அப்போ அதே போல் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும்னா அந்த 9 நாள் மட்டும் இல்லை, சதா நமக்குள்ள அந்த உறுதிமொழி நம்ம எடுக்கும்போது தான் சதா நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும். பர்டிகுலர் டேஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கொண்டு வரல அப்படின்னா மறுபடியும் அந்த வேண்டாத காரியத்துக்கெலாம் நம்ம என்ன ஆகிடுறோம்? அடிமையாகிடும். அதுலேருந்துலாம் விடுபடுறதுக்கு நிரந்தரமாக என்ன செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள ரியலைசேஷன் பவர், செல்ஃப் செக்கிங், செல்ஃப் சேஞ்சிங், இது கொண்டு வர்றது தான் மெடிடேஷன். மெடிடேஷன் ஆஸ் ஏ மெடிசன். அந்த மெடிடேஷன் எவ்வளோ கூட தியானம் செய்கிறோமோ அந்த தியானத்தின் போது நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷன். இப்போ தியானம்னா என்ன, அப்போ தியானத்தில் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓம் சாந்தி. அப்போ நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும்னா மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் கூட என்ன சொல்கிறது? மெடிடேஷன் பண்ணுங்க. இப்போ மெடிடேஷன் தியானம்னா என்ன? தியானம் அப்படின்னா நிறைய இருக்குது. உலகத்தில் வந்து யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. யோகான்னா எல்லாருக்கும் ஃபிசிக்கலை நம்ம வந்து கை காலை வளைச்சி பண்ணுறது இதான் நினச்சிக்கிறோம். இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது. மண்ணில் போட்டால் மண்ணோட மண்ணாயிடும், நெருப்பில் போட்டால் நெருப்போட நெருப்பாயிடும், தண்ணியில் போட்டால் தண்ணியோட தண்ணி. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஒரு சக்தி, அது வந்து அழியாதது, அழிக்க முடியாதது. நம்ம எல்லாரும் யார் அப்படின்றத தெரிஞ்சிருக்கோமா? விவேகானந்தர் கூட கேட்டார் நான் யார், ரமண மகரிஷி கேட்டார் நான் யார். எல்லாரும் நான் யார் கேட்டாங்க, ஆன்சர் ஆனால் யாருக்குமே தெரியல. நான் யார் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த உடல் அல்ல, இந்த உடல் அழியக்கூடியது. இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நேற்று வேற உடம்பு, இன்னைக்கு இந்த உடம்பு, நாளைக்கு இது வேற உடம்புல போயிடும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை அழியாதது, அழிக்க முடியாது. அப்போ நம்ம ஆத்மா, அதுதான் ஆத்மா சொல்கிறோம். ஆன்மா, ஆத்மா சொல்கிறோம். ஆத்மானா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி. அந்த ஆத்மா அப்படின்னு உணரும்போது அந்த வில் பவர் வருது, நமக்குள்ள மனோபலம், சக்தி வருது, அமைதி சக்தி. அடுத்தது சாந்தி சக்தி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, ஞானம், சுகம், பேரானந்தம். அதை தவிர 8 சக்தி, பொறுமை சக்தி, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி, பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, எதிர்நோக்கு சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, கர்மேந்திரங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி, எப்போதும் எதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய சக்தி. இந்த சக்திகளெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அதுதான் தெய்வீகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? 8 கைகளாக காமிச்சிருக்காங்க. 8 கைகள் யாருக்காவது இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க? டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க.
ஆனால் இங்கே 8 கைகள் எதை குறிக்குது? 8 சக்திகள் அடைஞ்சாங்க. அந்த சக்திகளை தான் கைகளாக காமிச்சிருக்கு. ஒவ்வொரு சக்தியுமே கை போல காரியம் செய்யக்கூடியது. அதனால்தான் கோவில் அம்மனுக்கு 8 கைகளாக காமிச்சிருக்கு. இந்த சக்திகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இந்த சக்திகளை நமக்குள்ளே எமர்ஜி பண்ணணும் அப்படின்னா அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன், மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் செய்ய செய்ய தியானம் பண்ண பண்ண நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை வெளிக்கொண்டு வர முடியும். அதனால இப்போ நம்ம ஆத்மான்றதை உணர்ந்து, நம்ம ஆத்மாக்கு அப்பா யார்? உயிருக்கு அப்பா யார்? எப்படி உடம்புக்கு அப்பா இருக்கார், அதே போல் ஆத்மா உயிருக்கு அப்பா. அவர் தான் பரமாத்மா, இறைவன், பகவான், கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடவுள் இறைவன் எப்படி இருக்கார்? ஜோதி, பரஞ்சோதி. ஆனால் தான் எந்த ஒரு காரியம் செய்யணுன்னாலும் முதல்ல நம்ம விளக்கேற்றுறோம். திருவிளக்கு அப்படின்னு சொல்கிறோம், திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்கிறோம். அந்த விளக்குக்கு மரியாதை கொடுக்குறோம். லைட் போட்டாலே சிவசிவா சொல்கிறோம். எல்லா தர்மத்துலேயும் அந்த விளக்குக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. காட் இஸ் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க, நூறு இலாகி சொல்கிறாங்க, அருள் பெரு ஜோதி, தனிப்பெரு கருணை. இப்போ பகவான் இறைவன் ஜோதீஸ்வர் ரூபமாக இருக்கார். எப்போ நம்ம ஆத்மா ஜோதி, பரமாத்மா பரஞ்சோதி, இப்போ நமக்குள்ளே இல்லை ஜாதி. இதை எப்போ புரிஞ்சிட்டோமோ நமக்குள்ள வேற்றுமையே இல்லை. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். அதான் வசுதேவ குடும்பம். அந்த வசுதேவ குடும்பம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த ஒரு நோக்கத்தை நம்ம கொண்டு வரும்போது நம்ம எல்லாருக்கும் இறைவன் கடவுள் ஒன்று தான், பரஞ்சோதி. இப்போ அப்படியேப்பட்ட ஜோதி கூட நம்ம எல்லாருமே ஆத்மா ஜோதி கனெக்ஷன், கம்யூனிகேஷன் வைக்கிறது தான் தியானம், மெடிடேஷன். இதை பற்றி அப்புறமா கண்டினியூ நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சீன் பார்த்துட்டு அப்புறமா ஓம் சாந்தி. இந்த ஆத்மாக்குள்ளதான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம். மனசு அப்படின்னா வேவரிங் மைண்ட். இங்கே இருக்கும் செகண்டில் ஃபாரின் கூட போயிடும். ராக்கெட்டை விட ஸ்பீடாக போகக்கூடியது மனசு. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மனம் ஒரு குரங்கு. ஏன்னா ஒரு இடத்துல நிற்காது. இப்போ இந்த அலப்பாயக்கூடிய மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா ஆத்மாக்கு தான் இருக்குது. இன்றைக்கி ஏன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஆத்மான்றதை நம்ம மறந்துட்டோம். ஆத்மான்றதை நம்ம உணரக்கூடிய சக்தி இல்லாததுனால உடம்பு தான் நினச்சிட்ருக்கோம். அதனால் டென்ஷன் அதிகமாக தான் இருக்க தவிர யாருக்கும் அது குறையில்ல. இதுக்கு காரணம் என்ன? இந்த வில் பவர் நமக்குள்ளே இருக்கிறத உணரலை. எப்போ ஆத்மான்றதை உணர்கிறோமோ அப்போ தான் நமக்குள்ளே அந்த சக்தியை, அமைதி சக்தி என்ற ஆத்மானாலே அமைதி. அந்த அமைதி சக்தியை கொண்டு வரணுன்னா ஆத்மான்றதை அனுபவம் செய்யணும். அந்த அனுபவம் செய்யறதுக்காக தான் மெடிடேஷன். அப்போ அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது மனசு, அலப்பாயக்கூடிய மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. மனசு அப்படின்னு சொன்னால் அதில் இந்த 3 விதமான எண்ணங்கள் வருது. பாசிட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள். அடுத்தது 4வது சாதாரண எண்ணம். சாதாரண எண்ணம்னா நம்ம என்ன செய்யணும், என்ன காரியம் நினைக்கிறோம், அது சாதாரண எண்ணம். பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் கெட்டதாக இருந்தாலும் அதை நல்லதாக என்ன எடுக்கணும், அதுதான் பாசிட்டிவ். ஏன்னா கீதாவுடைய சாரமே என்ன? எது நடந்ததோ நன்றாக நடந்தது. இப்போ எது நடந்துட்டுருக்கோ அதை விட ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. இனிமேல் எது நடக்க போதோ அது ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும். அப்போ எல்லாம் கெட்டதாக இருந்தாலும் அதை நல்லதாக எடுக்கிறது தான் பாசிட்டிவான எண்ணங்கள். கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் தீய எண்ணங்கள்னால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த மாதிரி வரக்கூடிய தீய எண்ணங்கள்லாம் நெகட்டிவான எண்ணங்கள். அடுத்தது வேஸ்ட்டு அப்படின்னா நடந்து முடிஞ்சதை பற்றி நினைக்கிறது பாஸ்ட்டு வேஸ்ட்டு. ஃப்யூச்சரை பற்றி நடக்குமா நடக்காத, என்ன ஆகும் ஏதாகும் அதை பற்றி கவலைப்படுறது, இதெல்லாம் வீணான எண்ணங்கள்.
இப்போ ஒரு செகண்டுக்கு 30 எண்ணம் தான் வரலாம். அது 40-45 போகும்போது தான் நமக்குள்ள டென்ஷன், கோபம், ஃபீலிங்லாம் வருது இல்லையா? ஓவர் தாட்ஸ், எண்ணங்கள் அதிகமாகிறதுனால. அப்போ நம்ம எண்ணங்களை வாட்ச் பண்ணணும், நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த சக்தி தான் ஆத்ம சக்தி, அதான் மனோபலம். எப்போ நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோமோ, இப்போ சொல்லுவோம், கேட்டால் என்ன சொல்லுவோம், மனசு ஒரு குரங்கு, கடலில் போல எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அது அடங்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் அப்படின்னா, மனசு வந்து ஆக்சுவலாக வந்து குரங்கு கிடையாது, மனசு வந்து ஒரு குழந்தை. நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை பற்றி நடக்கும். ஆனால் நம்ம அந்த மனசை வாட்ச் பண்ணுறதில்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அந்த சக்தி தான் வில் பவர், ஆத்ம சக்தி. எப்போ இந்த ஆத்மான்றதை உணர்றோமோ அப்போ மனசை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அலப்பாயக்கூடிய மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி ஆத்மாக்கு இருக்குது. புத்தி அப்படின்னா டிசைட் பண்ணும், நல்லது எது கெட்டது எது. இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எது. ஆனால் தெரிஞ்சிருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், எது வேண்டாமோ அதுதான் செய்யணும். எது வேண்டாம், கோவப்படக்கூடாது தெரியும், கோவப்படாமல் இருக்க முடியுதா? இல்லை. ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் இருக்க முடியுதா? முடியல. ஏன் அப்படின்னா ஹேபிட்டாக மாறிடுச்சு. செய்ய 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 நமக்குள்ள ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. அப்போ நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம், பிரம்மாவே வந்தால் கூட என்னை மாற்ற முடியாது, நான் அப்படி தான் செய்வேன். ஏன்னா ஆத்மாக்குள்ளே பதிவாயிடுச்சு. இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் நெகட்டிவ், வேஸ்ட்டு, ஆத்மாக்குள்ளே நிறைய பதிவாயிருக்கு. இப்போ அதை மாற்றணும். எப்படி வந்து, அதாவது இப்போ வந்து தமிழ் பாட்டு போட்டிருக்கோம், வேண்டாம் ஒரு ஹிந்தி பாட்டு வேணும்னா தமிழ் பாட்டு போடும்போது ஹிந்தி பாட்டை போட்டால் தமிழ் பாட்டு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும். இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீணான எண்ணங்களை நீக்க நல்ல எண்ணங்களை கொண்டு வரும். நல்ல எண்ணங்களை கொண்டு வர நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீணான எண்ணங்கள் தானவே போக ஆரம்பிச்சிடும். அது எதுனா, நான் ஆத்மா சாந்தி ஸ்வரூபாத்மா, நான் ஆத்மா சக்தி ஸ்வரூபாத்மா, நான் ஆத்மா தூய்மையான ஆத்மா. இது போல் நல்ல எண்ணங்களை கொண்டு வர நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீணான எண்ணங்கள் தானவே போக ஆரம்பிச்சிடும். செய்யக்கூடிய காரியம் வந்து இந்த உடம்பு மூலமாக செய்கிறோம், ஆனால் இதனுடைய பலனை எடுத்துகிட்டு போகிறது ஆத்மா தான் எடுத்துகிட்டு போய் அது உயர்வாகவோ இல்லை தாழ்வாகவோ ஜென்மம் எடுக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம், வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். ஒரு பால் போடுறோன்னா போட்ட வேகத்தில் நம்மக்கிட்ட தானே வரும். அப்போ நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் நம்ம தான் அனுபவம் பண்ணுமே தவிர, நம்ம செஞ்சது அம்மா அப்பா செஞ்சது நமக்கோ இல்லை அதுக்கு கடவுள் காரணம் சொல்கிறதோ இல்லை. தப்பு செய்கிறது யார்? நம்ம தான். இப்போ பனிஷ்மெண்ட்டு யார் அனுபவம் பண்ணும்? நம்ம தான் அனுபவம் பண்ணணுமே தவிர இதுக்கு மற்றவங்க காரணமே இல்லை. அப்போ புண்ணிய கரிசம புண்ணியாத்மா, தெய்வீக கரிசம தேவாத்மா, மகான் தன்மைக்குண்டான கரிசு மகாத்மா, பாவ கரிசு என்பது பாவாத்மா. இப்போ ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனை என்ன சொல்லுவோம்? பாவாத்மா சொல்லுவோம். இதே மகாத்மா காந்தி சொல்கிறவர், ஏன் 2 பேரும் சகோதராத்மா, இவரை மட்டும் பாவாத்மா சொல்கிறோம், அவரை மகாத்மா சொல்கிறோம். அவர் செஞ்ச கர்மம் அப்படின்றனால அவர் ரோட்டில் பிச்சை எடுக்கிறார். இவர் செஞ்ச கர்மம் உயர்வாதனால உலகமே இன்றைக்கி அவரை மகிமை பாடிட்டு இருக்கு. இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மத்தை பொறுத்து தான் நம்ம ஜென்மம் உயர்வாக இல்லை தாழ்வாக அமையுது தவிர இதுக்கு மற்றவங்க காரணமே இல்லை. இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட கர்மம் செஞ்சாலும் முற்றுப்புள்ளி வச்சு விட்டுட்டு இனிமேல் நம்ம நல்ல செய்யனாலே புண்ணியாத்மா தேவாத்மா மகாத்மாவாக மாறக்கூடிய நேரம் தான் பகவான் நமக்கு கொடுத்துருக்கூடிய பாக்கியமான நல்ல நேரம் கிடச்சிருக்கு. அதாவது கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி இருந்தாராம், அவரே கேஸில் மாட்டிட்டார். இப்போ அவருக்கு சாட்சி சொல்ல யாராவது வேணும். அது மாதிரி பார்க்கும்போது அவருக்கு 3 விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து 24 மணி நேரம் கூட இருக்கிற ஃப்ரெண்டு, 2வது ஃப்ரெண்டு காலையில் மாலையில் சந்திக்கிறவர், 3வது ஃப்ரெண்டு எப்பயாவது சந்திக்கிறவர். அவருக்கு உடனே என்ன நினைவு வந்திருக்கும்? 24 மணி நேரம் இருக்கிற ஃப்ரெண்டை போய் கூப்பிடலாம் வருவாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவர் சொல்ல, நான் கோர்ட்டுக்கெலாம் சாட்சி சொல்ல நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அது யாராக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது 2வது ஃப்ரெண்டுகிட்ட போகிறார், காலையில் மாலையில் சந்திக்கிறோம். அவர்கிட்ட போனோன்னே அவர் சொல்ல, நான் வரேன், கோர்ட்டு வாசல் வரைக்கும் வருவேன், உள்ளே நான் வந்து சாட்சி சொல்ல வரமாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ இவரும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணணும்? 3வது ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறார். அவர் சொல்கிறார், நான் வரேன். அப்போ அது யார் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய கர்மம், அதுலேயும் நல்ல கர்மம் எப்பயாவது தான் செய்யும். 24 மணி நேரம் இருக்கிற ஃப்ரெண்டு யாருன்னா இந்த உடம்பு. இந்த உடம்பு 24 மணி நேரமும் இந்த ஆத்மா கூட தான், உயிர் கூட தான் இருக்குது.
ஆனால் இந்த உயிர் பிரியும் போது, ஆத்மா போகும்போது இந்த உடம்பை எடுத்துகிட்டு போகுமா? இது எவ்வளோதான் அழகாக இருக்கட்டும், இது என்னதான் இருந்தாலும் இந்த உடம்பை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, விட்டுட்டு தான் போகணும். அடுத்து காலையில் மாலையில் சந்திக்கிறது யார்? நம்ம சொந்த பந்தம் தான். அவங்களாம் எது வரைக்கும் வருவாங்க? சுடுகாடு வரைக்கும் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க, நம்மளும் யாரு கூடயும் போக முடியாது. அப்போ நம்ம கூட வரக்கூடியது நம்ம செய்யக்கூடிய கர்மம். அந்த கர்மத்தினுடைய பலனை தான் நம்ம ஆத்மா எடுத்துகிட்டு போகுது. இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட கர்மம் செஞ்சாலும் முற்றுப்புள்ளி வச்சு விட்டுட்டு இனிமேல் நம்ம நல்லது செய்யலாம் இல்லையா? புண்ணியாத்மா, தெய்வாத்மா, மகாத்மாவாக மாறக்கூடிய நேரம் தான் பகவான் நம்ம கொடுத்துருக்கூடிய பாக்கியமான நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. பாம்புன்னா அதுக்குள்ள விஷம் இருக்கு, ஆனால் அதே பாம்புக்குள்ள என்ன இருக்கு? மாணிக்கம் இருக்கு. அதே போல தான் நம்ம உடம்பு, இது கூட ஒரு பாம்பு தான். இதை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, பற்று, பேராசை, அகங்காரம். இந்த உடம்பு தேகாபிமான், இது பாம்புக்கு சமம் இந்த உடம்பு. ஆனால் இந்த பாம்பான உடம்புக்குள்ள என்ன இருக்கு? ஆத்மான்ற அந்த மாணிக்கம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கும்போது, ஆத்மான்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான். அது ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள். அந்த சகோதரத்துவத்தை நம்ம கொண்டு வரணும்னா ஆத்மான்ற அந்த நினைவு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள இந்த சாந்தி, சக்தி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, இனிமை, தெய்வீக தன்மைகளை நடைமுறையில் வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்ம கூட அந்த தெய்வீ தேவதாவா அதே போல் நம்ம கூட மாற முடியும். அதுக்காக தான் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன், நமக்குள்ள உணரக்கூடிய சக்தி வந்தால் தான் உள்ளே இருக்கிற சக்தி நமக்குள்ளேருந்து எமர்ஜ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆத்மான்றதை உணர்ந்து, நம்ம ஆத்மாவுக்கு உயிருக்கு அப்பா யார்? சிவ பரமாத்மா, பரஞ்சோதி, ஜோதீஸ்வர் ரூபமாக இருக்கார். அப்போ அவர் கூட நம்ம கனெக்ஷன், கம்யூனிகேஷன் எப்படி வைக்கணும் அப்படின்றது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இருக்கோம். 3 பட்டை போட்டு நடுவில் பொட்டு வச்சுருக்கோம். எல்லாரும் பிரதோஷத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போவோம். ஏன் 3 பட்டை போட்டிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் 3 பட்டை போட்டிருக்கு? ஞானம் கேட்டவங்க சொல்லாதீங்க, கேட்காதவங்க சொல்லுங்க. ஏன் சிவலிங்கத்துக்கு 3 பட்டை போட்டிருக்கு? ஏன் அவருக்கு 3 பட்டை போட்டிருக்குன்னா, இறைவன் 3 காரியம் செய்கிறார்: படைத்தல், காத்தல், அழித்தல். அதனால தான் அவருக்கு GOD, காட். G மீன்ஸ் ஜென்ரேஷன், O மீன்ஸ் ஆப்ரேஷன், D மீன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அழித்தல் அப்படின்னா சாகடிக்கிறார் அர்த்தம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணத்தை அழிக்கிறார். அடுத்தது அவருக்கு பிரம்மா, விஷ்ணு, சங்கரை படைக்கக்கூடியவரே சிவா தான். ஆனால் தான் திருமூர்த்தி சிவா அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. அடுத்தது 3 லோகத்துக்கும் நாதன் அவர் தான். இந்த பூமி, இதை தாண்டி சூரிய சந்திர மண்டலம் தாண்டி சூட்சும உலகம், அதையும் தாண்டி இருக்கக்கூடியது தான் அந்த சூட்சும உலகத்தையும் தாண்டி இருக்கிறதா முக்தியான வீடு. நம்ம பக்தி பண்ணுறது எதுக்கு? முக்திக்கு போகணும், அதுக்காக தான். ஆனால் யாராவது போனாங்களா அப்படின்னா இல்லை, ஏன்னா வழி தெரியல. எல்லாரும் திரும்ப திரும்ப ரீபர்த் இங்கே தான் எடுத்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வீடு எங்கன்னு யாருக்கும் தெரியல. அது அவரே வந்து சொல்லித்தரார். இந்த 3 உலகத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய செம்பொன் நிறமான பிரகாசமான அமைதியான குணம். அங்கே சவுண்ட் இல்லை, ஆக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் புள்ளி வடிவ ஆத்மா அங்கேருந்து வருது, திரும்ப இப்போ அங்கே தான் போகுது. பரமாத்மா, இறைவன், சிவா அங்கேயே இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட இறைவன் பரஞ்சோதி பரமாத்மா, அவர் திருக்கால் தரிசி, திரிலோகநாத், 3 லோகத்துக்கும் நாதன், மும்மூர்த்திகளை படைக்கிறார். ஆனால் தான் அவருக்கு 3 பட்டை போட்டிருக்கு. அந்த 3 பட்டைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அடுத்தது அதனால தான் கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அப்போ 3 வில்வ இலை பறித்து போடுவாங்க. ஏன்னா பகவான் 3 காரியம் செய்கிறார். 3 லோகத்துக்கு நாதன், மும்மூர்த்திகளை படைக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு 3 காலம் உணர்ந்தவர். பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அவருக்கு தான் தெரியும். எந்த ஒரு சாது சன்னியாசிக்கும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அப்போ அதனால தான் அந்த 3 பட்டை போட்டிருக்கு. ஏன் நடுவில் பொட்டு வச்சிருக்கு? பகவான் ஜோதீஸ்வர் ரூபமாக இருக்கார். அதனால தான் நடுவில் அந்த பொட்டு வச்சிருக்கு. அடுத்தது அவருக்கு தான் நம்ம சொல்கிறோம், அவர் சாந்தி கடல், சக்தி கடல், அன்பு கடல், ஆனந்த கடல், அனைத்தும் நிரம்பிய கடலாக இருக்கார். சர்வசக்திவான்.
அடுத்தது ராமேஸ்வரத்தில் ராமரே என்ன பண்ணுறார், சிவலிங்கத்தை தான் வச்சு பூஜை பண்ணுறார். அதான் ராமேஸ்வரம். அமர்நாத் அப்படின்னா அழியாதவர், விஸ்வநாத் அப்படின்னா உலகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர், பசுபதிநாத் அப்படின்னா நேபாளத்தில் இருக்குது, பதிக்கெல்லாம் பதி பரமேஸ்வர், பசு பச்சிக்கெல்லாம் அவர் தான் நாதன், அதான் பசுபதிநாத் சொல்கிறோம். அடுத்தது அவர் தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிவ பரமாத்மா, மனிதன்லேருந்து தேவத்தையாக மாற்றக்கூடிய ஒரு சிவ பரமாத்மா, 3 கால ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரமாத்மா, நம்ம முள்ளு போல குணத்தை கூட மலராக மாற்றக்கூடிய ஒரு சிவ பரமாத்மா. இப்போ அப்படிப்பட்ட இறைவன் பரஞ்சோதி அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் தான் அம்மா, அப்பா, டீச்சர், சத்குரு. அதனால் கோவிலில் வந்தால் பாடுறோம், அம்மாவும் நீந்தான் அப்பாவும் நீந்தான். ஆனால் அந்த கனெக்ஷன் இருக்கா? கோவிலில் பண்ணால் நம்ம உள்ளே கூட போகிறதில்ல, தூரதான் இருக்கிறோம். எப்படி பகவான் நமக்கு அம்மா அப்பாவாக இருக்கார்? அம்மா வேறு அப்பா வேறு. ஆனால் பகவானை பாடும்போது நம்ம என்ன பாடுறோம்? அம்மாவும் நீந்தான் அப்பாவும் நீந்தான். எப்போ அவர் ஜோதியாக இருக்காரோ, நிராக்கார் அசரீரியாக இருக்காரோ, அப்போ அவர் நமக்கு அப்பா. அதே அப்பா எப்போ பிரம்மாவுடைய உடம்புல பிரவேசம் ஆகுறாரோ அப்போ தான் அவர் நமக்கு அம்மா. பிரம்ம தத்துவத்திலேருந்து வந்த அம்மா, அதான் பிரம்மா. பிரம்மா அப்படின்னு சொன்னால் அவர் பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் வைர வியாபாரியாக இருந்தார் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பெரிய ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட்டு, அவர் பெரிய பக்தர். எப்போதும் லட்சுமி நாராயண் பிக்சர் பேக்கெட்டில் வச்சுட்டு இருப்பார். 12 குருமார்கள் வச்சு வேத சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கார். அப்போ இவர் பூஜை அறையில் போகும்போது பரமாத்மா அவருடைய உடம்புல பிரவேசாயி, நான் தான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கேன், சாந்தி ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், ஞான ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், நிஜானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், இதை போல் சொல்லிட்டு இந்த பழைய உலகத்தினுடைய அழிவு எப்படி இருக்குது இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, இது 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சீனை காமிச்சிட்டார். இயற்கையினுடைய சீற்றம், அணு ஆயுத போர், இதெல்லாம் காமிச்சார். அப்புறம் இதுக்கப்புறம் புது உலக பாரதம், பொன்னான பாரதம் எப்படி வரப்போகுது, இதை பற்றி அவர் காமிக்கிறார். அதுக்கப்புறம்தான் இது வீட்லேயே ஒரு சின்னதாக சச்சங்கம் மாதிரி ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கி முழு உலகத்துலேயும் பரவிட்டுருக்கு. 147 நாட்டில் இந்த இயக்கம் இயங்கிட்டுருக்கு. பரமாத்மா அவருக்கு உடம்பே இல்லை, பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கார். பிரஜைகளை உருவாக்கக்கூடிய பிரம்மா, அதான் பிரஜாபிதா பிரம்மா. அதனால தான் நம்ம இன்ஸ்டியூஷன் பேரும் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சிஸ்டர்ஸ் மூலமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் பிரதர்ஸ் எல்லாம் பேக் போனாக இருந்து காரியம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு இயக்கத்தில் பெண்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் 86 வருஷமாக சிவ பரமாத்மா இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்காரு. அதான் வந்தே மாதரம். எப்போ மாதாஸ் அந்த தெய்வீக குணங்கள் சக்திகளை நடைமுறையில் கொண்டு பியூரிட்டியினுடைய சக்தி, தெய்வீக சக்தியை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு இறைவனே விஷ் பண்ணுறார். அதான் வந்தே மாதரம் அப்படின்றது தான் இன்னைக்கு பாரதத்தில் புகழ் இருக்குது மாதாஸ்க்கு. அதனால தான் கோவிலில் தேவிகளை வச்சு நம்ம சக்திகளாக நம்ம வணங்குகிறோம். ஏன்னா அவங்களாம் அந்த காரியம் செஞ்சாங்க, அதனால தான் கோவில் கட்டி இன்னைக்கு வணங்குகிறோம். அந்த அப்படிப்பட்ட மாதாஸ் பெண்களுக்கு மகிமை இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது. அந்த சக்திகளை தான் ஆயுதங்களாக காமிச்சிட்டாங்க. சக்திகள் அப்படின்னு சொன்னால் அஹிம்சா பரமோதரம். அவங்க யாரையும் வதம்லாம் பண்ணலை. அது எதுக்காக காமிச்சாங்க? ஞான யோகன்ற சக்தி மூலமாக தன்கிட்ட இருக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய விகாரங்களை அழிச்சாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த தீய சக்திகளை அழித்தது தான் ஆயுதங்களாக அவங்களுக்கு கையில் காமிச்சிருக்கு. ஏன்னா தேவத்தானாலே அஹிம்சா பரமோதரம், அவங்க தர்மமே அஹிம்சா. அந்த விளக்கறதுக்காக தான் அந்த ஆயுதத்தை காமிச்சிருக்கு. இதை பற்றி அப்புறமா ஒரு சீன் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் தொடரலாம். ஓம் சாந்தி. உங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே பிடிச்சதுன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போது தான் எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களை நேரடியாக சென்றடையும்.